பெனிசிலின்ற ஆன்டிபயோட்டிக் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதி வரைக்குமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால உலகம் முழுவதும் எண்ணிலடங்காத மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இறந்து போனாங்க. குறிப்பாக 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரை நடந்த முதல் உலகப் போரின் போது மில்லியன் கணக்கில் இராணுவ வீரர்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால இறந்து போனாங்க. குறிப்பாக வூண்ட் இன்ஃபெக்ஷன்னால இறந்து போனாங்க. அதாவது இப்போ இராணுவ வீரர்கள் போரில் வந்து ஈடுபட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு காயம் ஏற்படுதுன்னா உடனடியாக அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையெல்லாம் வழங்கப்படும். ஆனால் காயம்பட்ட இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு அதன் பாதிப்பின் மூலமாகவே அந்த கைகள்லையோ கால்களையோ காயப்பட்டு அதில் வந்து பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்குன்னா உடனடியாக அந்த கையையோ காலையோ வெட்டி எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா அப்படி வெட்டி எடுக்கலை அப்படின்னா உடனடியாக அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து உடல் முழுவதும் பரவி அந்த இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. இதனாலேயே அந்த ஆம்புடேஷன்லாம் பண்ணப்பட்டு நிறைய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய கை கால்களெல்லாம் இழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் கார்போலிக் ஆசிட் ஆனது மருந்தாக பயன்படுத்தப்பட்டது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக. அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துல காயம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயத்தில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருக்க கார்போலிக் ஆசிட் வந்து பயன்படுத்தினாங்க. அப்படி அந்த கார்போலிக் ஆசிட்டை வந்து காயத்தில் பயன்படுத்தும் போது அந்த இடத்துல பாக்டீரியாஸ் இருந்தால் பாக்டீரியாஸ் வந்து அழிஞ்சு போனது. ஆனால் அதோட சேர்த்து அந்த இராணுவ வீரர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்ற வெள்ளை ரத்த அணுக்கள் அதுவுமே வந்து அந்த கார்போலிக் ஆசிட்னால அழிஞ்சு போச்சு. இதனால கூட நிறைய இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வூண்ட் இன்ஃபெக்ஷன் உட்பட நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டும் இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. அப்போ அதே முதல் உலகப் போரின் போது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் மருத்துவர் அவர் வந்து கேப்டனாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. போரில் காயம் ஏற்படக்கூடிய அதே மாதிரி போரில் நோய்வாய்ப்படக்கூடிய இராணுவ வீரர்கள் சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதுல நிறைய மருத்துவர்கள் அதே மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் பணிபுரிவாங்க. ஸோ அப்போ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஃபிசிஷியன் வந்து அங்கே பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ அவர் இந்த உயிரிழப்புகளெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அவரால் தடுக்க முடியலன்னா கூட இந்த கார்போலிக் ஆசிட்னால ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் அழியுது. அதனாலேயே நிறைய இராணுவ வீரர்கள்லாம் இறந்து போனாங்க. அதனால இந்த கார்போலிக் ஆசிட் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. ஆனால் அது டூ லேட். ஏன்னா 1918க்கு பிறகு தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கும் அவருடைய மென்டாராக இருந்த டாக்டர் ஏ ரைட் அப்படின்ற இந்த ரெண்டு நபர்கள் அதை வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்குள்ளே முதல் உலகப் போரே முடிஞ்சிருந்தது. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறதுக்குண்டான மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்படியே பல ஆண்டுகள் வந்து படிப்படியாக வந்து நகருது. அதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற பேடிங்டன் அங்கே இருக்கிற செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேபரட்டரியில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ அந்த லேபரட்டரியில் இவர் வந்து நிறைய கல்ச்சர் பிளேட்ஸை வந்து உருவாக்கினாங்க. கல்ச்சர் பிளேட்ஸ் அப்படின்றது வந்து பீட்ரி டிஷ்ஷஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து பாக்டீரியாஸை வந்து குரோன் பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதை வச்சு வந்து ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நிறைய பாக்டீரியாஸை வந்து வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படி வச்சு ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த விஷயம்தான் அந்த கல்ச்சர் பிளேட்ஸ் இல்லைன்னா இந்த பீட்ரி டிஷ்ஷஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி இவர் வந்து நிறைய பிளேட்ஸில் நிறைய பாக்டீரியாஸை இவர் வந்து வளர்த்து அதை பற்றிலாம் தொடர்ந்து மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி ரிசர்ச்லாம் பண்ணாங்க. கரெக்டாக அந்த 1928 ஆகஸ்ட் மாதத்தோடைய இறுதி காலகட்டத்தில் இவர் வந்து 2 வீக்ஸ் வந்து வெக்கேஷன் ஹாலிடே போகணும் அப்படின்னு 2 வாரங்கள் வந்து இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற சஃபெக்குக்கு இவருடைய ஃபேமிலியோட வந்து வெக்கேஷன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வாரங்களுக்கு பிறகு 1928ஆம் ஆண்டு செப்டம்பர் 3 அன்னைக்கு மறுபடியும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற பேடிங்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலோடைய லேபரட்டரிக்கு இவர் வந்து போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் பிளேட்ஸ் எல்லாம் இவர் வந்து உற்று நோக்கினாங்க. அப்போ ஒரே ஒரு அந்த கல்ச்சர் பிளேட் ஒரே ஒரு அந்த பீட்ரி டிஷ்ஷில் மட்டும் சில பூஞ்சை காளான்கள் வந்து வளர்ந்துருந்தது. ஸோ இப்படி இருக்க இவர் மற்ற கல்ச்சர் பிளேட்ஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி அந்த நுண்ணோக்கியெல்லாம் வச்சு பாக்டீரியாஸ் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அதை
பற்றிலாம் இவர் வந்து தொடர்ந்து ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு மோல்டு அப்படின்னா பூஞ்சை, காளான் இது போன்றது தான். ஸோ அது மாதிரி ஒன்று வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் பிளேட்டையுமே இவர் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தாங்க. அப்போ தான் ஒரு அதிசயம் இருந்தது. அந்த ஒரு கல்ச்சர் பிளேட்டில் இருந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா மட்டும் அழிஞ்சு போயிருந்தது. அதாவது இவர் நிறைய வகையான பாக்டீரியாஸ், அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், அதே மாதிரி ஸ்டாஃபிலோகாக்கஸ், இது மாதிரி நிறைய பாக்டீரியாஸை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் பர்டிகுலராக ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா இருந்த ஒரு கல்ச்சர் பிளேட்டில் தான் இந்த ஒரு பூஞ்சையானது வளர்ந்துருந்தது, மோல்டு வந்து வளர்ந்துருந்தது. அந்த மோல்டு வளர்ந்துருந்த அந்த கல்ச்சர் பிளேட்டில் இருந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வந்து இல்லாமல் போயிருந்தது. ஸோ அப்போ இந்த ஒரு பூஞ்சை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒருவேளை மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து அந்த 1928 செப்டம்பர் 3 அன்னைக்கு முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மோல்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் பெனிசிலியம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் பேரினம், அதாவது பெனிசிலியம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பேரினம், பூஞ்சை பேரினம் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த பெனிசிலியம் அப்படின்ற பேரினத்தில் இருக்கக்கூடிய பெனிசிலியம் நோட்டடம் அப்படின்ற ஒரு சிறிய ஒரு ஸ்பீசிஸ், ஒரு இனம், அதுதான் அங்கே வந்து வளர்ந்துருந்தது. அதுதான் இந்த பாக்டீரியாஸை அழிச்சிருக்கும் அப்படின்னு இவர் வந்து முடிவு செஞ்சாங்க. அப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸை இவர் பண்ணாங்க. அதாவது அந்த பெனிசிலியம் நோட்டடம் அப்படின்ற ஸ்பீசிஸ் அதை வந்து பயன்படுத்தி நிறைய ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா அதை வந்து அங்கே வந்து பயன்படுத்தினாங்க. அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா மேலே இந்த ஒரு பெனிசிலியம் நோட்டடமை இவர் பயன்படுத்தி பார்த்தாங்க. அப்போ அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா அப்படின்றது அழிஞ்சு போனது. ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா தான் எக்கச்சக்கமான நோய்களை ஏற்படுத்துது. குறிப்பாக நிமோனியா அப்படின்ற நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்துது, எண்டோகார்டைட்டிஸ் அப்படின்ற இருதய பாதிப்பை ஏற்படுத்துது, அதுக்கப்புறமா சிஃபிலிஸ் அப்படின்ற செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை ஏற்படுத்தக்கூடியது இதுதான். அதுக்கப்புறம் ஃபுட் பாய்சனிங் வந்து ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் மெனஞ்சைட்டிஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மூளை பாதிப்பை ஏற்படுத்துறது, மூளை காய்ச்சல். அது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் உட்பட எக்கச்சக்கமான பாதிப்புகளை இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா அப்படின்றது ஏற்படுத்தும். இதெல்லாம் எல்லாமே வந்து உயிரை கொல்லக்கூடியது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான நோய்கள் அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த நோய்கள் ஏற்படக்கூடிய ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவையே பெனிசிலியம் நோட்டடமில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் வந்து அழிக்குது அப்படின்னு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டறிஞ்சு 1929ஆம் ஆண்டு ஒரு மெடிக்கல் ஜேர்னலில், பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் இவர் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பராக எழுதி வெளியிட்டாங்க. உடனடியாக உலகம் முழுவதும் இந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெனிசிலியம் நோட்டடத்தில் இருந்து அது இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை அழிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ், நிறைய மருத்துவர்கள், நிறைய விஞ்ஞானிகள்லாம் அதை வந்து தொடர்ந்து வந்து பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த பெனிசிலியம் நோட்டடமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் பெனிசிலின் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் வந்து அந்த பேரை வந்து சொன்னாங்க. ஸோ அந்த பேரை முன்மொழிஞ்சதும் பெனிசிலினுக்கு பெனிசிலின் அப்படின்ற பெயரிட்டது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான். இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போகுது. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. இந்த நிலையில தான் 1940களில் இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், அது அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே வந்து ஹார்வர்ட் ஃப்ளோரி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தியல் நிபுணர், ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், அதுக்கப்புறமா என்ஸ் போரிஸ் செயின் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர், அதுக்கப்புறம் அவருடைய டீமில் வந்து நார்மன் ஹார்ட்லி போன்ற நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள பயன்படுத்தி இந்த பெனிசிலியம் நோட்டடம், அதிலிருந்து பெனிசிலினை தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஏன்னா இந்த 1928 இவர் கண்டுபிடிச்சி 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அதை உலகத்துக்கு அறிவித்தாலும் அது வந்து பெரிய அளவில் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படலை. ஏன்னா பெனிசிலியம் நோட்டடமில் இருக்கக்கூடிய பெனிசிலின் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் பாக்டீரியாவை அழிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பெனிசிலியம் நோட்டடமில் இருக்கக்கூடிய மற்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு வேளை டாக்ஸிக்காக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, அதாவது அதுக்கு நச்சுத்தன்மை இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தினா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த பெனிசிலியம் நோட்டடமில் இருந்து பெனிசிலின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை தனியாக பிரித்து எடுக்கணும், அதை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்ற ரிசர்ச்சில் இந்த ஹார்வர்ட் ஃப்ளோரி, அதுக்கப்புறம் அந்த
ஹார்வர்ட் வால்டர் ஃப்ளோரி, அதே மாதிரி அந்த என்ஸ் போரிஸ் செயின் இவங்கெல்லாம் வந்து ஈடுபட்டாங்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் 1940களில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. பெனிசிலின் நோட்டடம் அப்படின்ற ஸ்பீசிஸ் மாதிரியே பெனிசிலியம் அப்படின்ற ஜீனஸில் பெனிசிலியம் நோட்டடம் மாதிரியே பெனிசிலியம் ரூபன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸும் இருக்குது அப்படின்னு இந்த 2 பேருடைய மருத்துவ குழு கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் பெனிசிலியம் நோட்டடம் அப்படின்ற ஸ்பீசிஸில் இருக்கிறத விட பெனிசிலியம் ரூபன்ஸில் இருக்கக்கூடிய பெனிசிலினுடைய அளவு அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டறிஞ்சாங்க. ஸோ அப்படி அந்த பெனிசிலியம் ரூபன்ஸ்லேருந்து பெனிசிலின் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தால் அதை மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபையும் பண்ணாங்க. ஸோ 1940களில் பெனிசிலின் பயன்பாட்டிற்கு வந்தது. அப்போ இரண்டாம் உலகப் போரின் போது இராணுவ வீரர்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்பட்டால் உடனடியாக பெனிசிலின் வந்து பயன்படுத்தப்பட்டு மில்லியன் கணக்கில் இராணுவ வீரர்கள் மட்டுமே வந்து அப்போ காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சது. அதே 1945ஆம் ஆண்டு இந்த பெனிசிலின் கண்டுபிடிப்புக்காகவும் அதை பியூரிஃபை பண்ணதுக்காகவும் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், ஹார்வர்ட் ஃப்ளோரி, எர்ன்ஸ்ட் செயின் இந்த 3 நபர்களுக்கும் நோபல் பிரைஸ் ஆஃப் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அது 1945 இந்த 3 நபர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா இந்த பெனிசிலின் வந்து நிமோனியா, டிப்தீரியா, மெனஞ்சைட்டிஸ், எண்டோகார்டைட்டிஸ், சிஃபிலிஸ் அப்படின்னு எண்ணில் அடங்காத நோய்களுக்கு குணப்படுத்தும் மருந்தா பெனிசிலின் அப்படின்றது பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ பெனிசிலின் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக். அதுக்கப்புறம் இந்த பெனிசிலினை ஒத்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டறியப்பட்டது. இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் கூட பெனிசிலின் ஆனது பயன்பாட்டில் இருந்து வருது. எண்ணில் அடங்காத மக்கள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு பெனிசிலின் அப்படின்றது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படி தான் பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டது. பெனிசிலினை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற மருத்துவர் மற்றும் மைக்ரோபயாலஜிஸ்ட் நுண்ணுயிரியலாளர், ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். இப்பேற்பட்ட இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவாகவே பண்ணியிருக்கேன். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த கண்டுபிடிப்பெல்லாம் இவர் கண்டுபிடிச்சாங்க, இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் இவர் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் எப்படி இவர் வாழ்ந்து எப்படி மறைந்தாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்குது. அதை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இல்லைனா டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள். நேராக அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரிக்கே போயிடலாம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். Thank you.